லெவலுங்க 2 வருஷத்தில் திருப்பி வந்துட்டு அவர் கையை இழந்துட்டு சும்மா பார்க்க தான் வந்திருக்காரு அப்படின்னு கமெண்டேட்டரும் ஏங்க இவர் நம்மளுடைய கரோலி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ரிக்கவர் ஆகி அடுத்த ஃப்யூச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக வந்து நிற்கிறாரு. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னு அவர் உதாரணமாக இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து சொல்கிறாரு மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட, நான் பார்க்குறதுக்கு வரல, நான் கலந்துக்க போகிறேன், ஐ எம் த கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. சரி விடு பரவாயில்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா இப்போ சும்மா அவர் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சுட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சி எல்லா மக்களும் ஓகே மேனேஜ்மெண்ட்டும் விளையாட போகிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கன் எடுத்து ஷூட் பண்ண நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு புல்லட் அடிக்கிறாரு, அது போன்சாய். செகண்டும் பார்த்தீங்கன்னா போன்சாய். எப்படா இவன் லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டராக இருந்தான் இவ்வளோ வருஷம், ரைட் கையே காணும், ஆனால் இப்போ லெஃப்ட்லேயே அடிக்கிறானே போன்சாய் அப்படின்னு பார்த்து யாரும் ஷாக் ஆகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்டான பிளேயர் அப்படின்னு எல்லாரும் கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க, பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெக்கார்ட் செட் பண்ணுறாரு, டாப் கிளாஸ் ரெக்கார்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது 2 வருஷத்தில், ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாட போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் ஒரு சிக்கல் வருது, அங்கேயும் ஒரு பேக்கெட்டை போட்டு தடுக்கிறாங்க. 2ஆம் உலக போர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது.